சக்கரபாணி ருக்மணி பார்க்க கிளம்புறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சக்கரபாணி ருக்மணிட்டு சத்தம் போடுறான். இந்த மாதிரி பட்ட பகல்ல என்ன பார்க்கணும் சொல்லி ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்குறது மந்திரியோட ஆட்கள் வேற யாரோ பார்த்தாங்கன்னா என்னோட நிலைமை என்னத்துக்கு ஆறுது அப்படிங்கிறான். ருக்மணி அழுதுகிட்டே என் நிலைமையை பார்த்தீங்க இல்லையா, என்னோட வலதுக்கு இப்படி ஆயிடுச்சு, பாவத்தை செஞ்சதுனால தானே அப்படின்னு சொல்ல சக்கரபாணி சொல்றேன், என்ன பேசுற நீ? மந்திரி ஆகணும்னா எத்தனை வேலை செய்ய வேண்டியது இருக்குமா? இந்த மாதிரி பஸ்பம் மட்டும் இல்லை, தேவைப்பட்ட விஷம் கூட கலந்து கொடுக்கணும். இது மாதிரி எத்தனை பேர் கலந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் செஞ்சாதான் மந்திரி ஆக முடியும். நான் மந்திரி ஆனா தானே நீ மந்திரி பத்தினி ஆக முடியும் அப்படிங்கிறான். உங்களால தானே இந்த நிலைமையே வந்துச்சு, என்னை கைவிட மாட்டீங்களே? ருக்மணியும் கேட்க, கைவிடாம இருக்கணும்னா உனக்கு கை நல்லா இருந்தா தானே பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா பேசுறான். இது கேட்டது ருக்மணி ரொம்ப அதிர்ச்சியாரா. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு கை என்ன ஆனாலும் சரி, இந்த எல்லா பிரச்சனையும் என் தலையில தான் வந்து விடியுது, இதுல நீ தான் உன் பிரச்சனை பெருசுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட, இந்த மாதிரி பாவம் செஞ்சனால தானே அப்படி ஆச்சுன்னு இந்த மாதிரி திரும்பவும் சக்கரபாணியும், ஆமா நிறைய பாவம் செய்ய வேண்டியது வரும், ஆனா அதுக்கு கை வேணுமே, கை இருக்கிற யாரையா போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோபமா எந்திரிச்சு போறவனை தடுத்து நிறுத்துற ருக்மணி, எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு கேட்க, அவன் சிரிச்சுக்கிட்டே, கல்யாணமா? அது பண்ணணும்னா மாலையிடுறதுக்காவது உனக்கு கை வேணும் இல்ல, கையை உயர்த்தாம மாலை போடுறதுக்கு நீ என்ன மந்திரவாதியா அப்படின்னு அவன் சொல்லவும் அதை கேட்டு ருக்மணி அழுகிறா. ஒரு விஷயம் மறந்துடாத, இந்த விஷயம் எல்லாம் வெளியே போச்சு அப்படின்னா இப்போ கை மட்டும்தான் இல்ல, அப்புறம் தலையே பார்க்க முடியாது அப்படின்னு அவளை எச்சரிக்கை பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடறான். அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் பார்வதி ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி அந்த பொண்ணை பார்த்து இறக்கப்படுறாங்க. அந்த நேரம் திரும்ப வர நாரதர் சொல்றாரு, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு யாருமே ஆசைப்படுறது கிடையாது. இதுக்கு சிவன் சொல்றாரு, இல்ல இதனால அவங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லையா, அது மட்டும் தான் எங்களோட கணக்கு அப்படிங்கிறாரு. நாரதரும், எனக்கு நல்லா தெரியும் மகேஸ்வரா, நீங்க மணிகண்டனுக்கு சிகிச்சை கொடுக்க போறேன்னு சொல்லி போயிட்டு அவளுக்குரிய கூலியை சேர்த்துல கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நாரதர் சொல்லவும், பார்வதி ரொம்ப கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்கறாங்க, இன்னும் ரெண்டு பேர் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதுவும் நீங்க செய்யலையா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க இந்த பணிப்பெண் மாதிரி கிடையாது, நிறைய செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு திருப்பி நிறைய தான் செய்யணும், கூடிய சீக்கிரம் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. நாரதர் அதை கேட்டுட்டு சம்ஹார் ருத்ராய நமகன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்புறாரு அங்கிருந்து. அடுத்த காட்சியில குருகுலத்தை காமிக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாருமே ஆத்தங்கரையோரமா நின்றுட்டு இருக்கிறப்போ கண்ணன் வந்து சொல்றான், குருவுக்கு நீ கொஞ்சம் முடியல, அதனால இன்னும் வந்து பாடம் நடத்த சொன்னாரு அப்படின்னு சொல்றான். மணிகண்டனும் நானான்னு கேட்க, ஆமா உன்னை விட கத்து கொடுக்கறதுக்கு சரியான ஆள் வேற யார் இருக்காங்க அப்படின்னு கண்ணனும் கேட்கிறான். மணிகண்டனும், குருவோட ஸ்தானத்துக்குலாம் நான் வர முடியாது, ஆனா நிச்சயம் தான் அவர் தான் இந்த மாதிரியே சொன்னாரு அப்படின்னு. யார் சொன்னதா இருந்தா என்ன, எந்த ஒரு விஷயத்திலயுமே யார் சொன்னாலும் முதல்ல அதை தெளிவா யோசிக்கணும்னு குருநாதர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு, அது நீ மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கும்பலை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க போறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. மணியன் சொல்றாரு, அவங்களுக்கு அவங்களோட வழி, நமக்கு நம்மளோட வழியில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டுட்டு ஒரு பாடம் நடத்த போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.